டிசைடட். ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கலிலேயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல, கலிலேயாவின் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க. இங்க ஆபிரகாம் சொல்றாரு, மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு. நீங்க தொடர்ந்து அந்த 24 பார்த்தீங்கன்னா கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் வந்தான்னு இருக்கும். அது மட்டுமல்ல, தேவாலயம் கட்டும்போது நேற்று வாசிச்சமே 2 நாளாகும் 3:1 அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோட எழுந்திருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும். ரெபேக்கா அங்க தானா வராங்க, ஈசாக்கு தேடியே போல. ஈசாக்கு மனைவியை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் போனது தியானம் பண்ண, அவன் பண்ணது வெளியே. அவர் இதை பத்திலாம் எதையுமே யோசிக்கல. வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துச்சு, நான் போனேன், நடந்ததுல. அப்புறம் வந்து ஈசாக்கிட்ட ஒரு விவரமா சொல்றாரு, வசனம் பின்னாடி இருக்கு, விவரித்து சொன்னான்னு. ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு, அந்த நேரத்திற்கு, அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை தேடி தானே ஓடுறீங்க. ரெபேக்கா எங்க இருக்குது, ரெபேக்கா எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல, எங்க இருக்கு நன்மை கிருபை எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வருங்கிற. நான் திருப்பியும் சொல்றேன், ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க அலைய வேண்டியதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவரோட பழகினதுல சொல்றேன், நம்ம அலைஞ்சு திரிஞ்சணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. யோசித்து பாருங்க, ஆகார் அலைந்து திரிந்தாள், சாராள் கூடாரத்தில் இருந்தாள். ஆகார் அலைந்து திரிந்து ஒரு குழந்தையை பெற்றாள், சாராள் கூடாரத்துக்குள் இருந்து ஒரு குழந்தையை பெற்றாள். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை, அது மீறுதலினால் வந்த குழந்தை. எப்பவுமே சரி, கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்யறாருன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எல்லாமே தானா நடக்கும். நடக்குமா? நடக்கும்.